வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிமன் கேக்கு. இந்த ஒரு ஃப்ரூட் பேர் தான் பெர்சிமன். இது பார்க்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு, உள்ளாரையும் இதே மாதிரி ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கேக் பண்ண போறோம். இந்த பெர்சிமன் கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்சிமன் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க இந்த ஸ்கின்னை வந்து நான் எடுக்கிறேன், ஏன்னா இது கடைசியில் நம்மளுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம மேலே இருக்க இந்த ஸ்கின்னை வந்து செதுக்கி எடுத்துடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. இது இந்த மாதிரி மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கின் அவுட் பண்ண இந்த ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஃப்ரூட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு நேச்சுரலான ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஃப்ரூட்டையும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்டை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் தயிர் 200 ml, முட்டை 2, சர்க்கரை 1/2 கப் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மைதா 1 கப், 250 கிராம், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1.5 டேபிள் ஸ்பூன், மெல்டட் பட்டர் 1/2 கப், அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் ஏதும் இல்லாத மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச இந்த பெர்சிமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கோங்க. நறுக்கின வால்நட்ஸ் 1/2 கப். மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ப்ளைனாக சாப்பிட்றத விட லைட்டாக இந்த மாதிரி வால்நட்ஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும் போது கேக் சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பெர்சிமன் ஃப்ரூட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கேக்கில் சேர்த்துக்கிறேன். மீதி எல்லாத்தையுமே அப்படியே வச்சிடுறேன். இப்போ ரொம்ப பொறுமையாக இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கேக் பட்டரை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. ஸோ இது வந்து எல்லா சைட்லேயும் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃப்ரூட், அதை வந்து ஒன்று ஒன்றா இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. மேலே ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம், மேலாக வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ பேக் ஆக ரெடியாக இருக்குது. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் 200 டிகிரி வச்சுட்டு டைம் வந்து 30லேருந்து 35 மினிட்ஸு அதுக்குள்ளே பேக் ஆகட்டும். நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை குத்தி பார்ப்போம். ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேக் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. லைட்டாக இது மேலே பவுடர் சுகரை அப்படியே தெளித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம விருப்பப்பட்ட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான கேக், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. வாவ், அவ்வளோதான், நம்மளோட பெர்சிமன் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனம் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.